கணவாயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பிரட்டர் கறி செய்திருக்கிறேன். இந்த பிரட்டர் கறி நான் எப்படி செய்தனான்றதை ஒரு நிமிஷ பதிவில் தந்திருக்கிறேன். இந்த பதிவில் நான் என்னென்ன பொருட்கள் எந்த அளவில் சேர்த்து சமைச்சிருக்கிறேன்றதை பதிவிட்டிருக்கிறேன். 3 நிமிட பதிவில் இந்த கறி நான் எப்படி செய்தனான்றதை யூடியூப்பில் பதிவிட்டிருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கணவாய் கறி நீங்கள் எந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாலும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த சமையல் செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.